இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டாச்சு, பாவமன்னிப்பை பெற்றுக்கொண்டாச்சு. அடுத்து என்ன அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. அடுத்து நாம் பாவத்தின் வாசல்களை அடைக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது ஒரு வீடு, அதை சுற்றி மதிலே கிடையாது, காம்பவுண்டே கிடையாது அப்படின்னா ஒரு செங்கல் வச்சு அடைக்க முடியுமா? அடைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக செங்கலாக வச்சு மொத்தமாக ஒரு பெரிய காம்பவுண்டை கட்டுவாங்க. அதே மாதிரி தான் லைஃப்லையும் நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ளே நம்ம வெளியில் பாவமன்னிப்பை பெற்றுக்கொண்டாச்சு. ஆனால் நமக்குள்ள உள்ளான மனுஷனில் பழைய ஸ்ட்ராங் ஹோல்ஸ், பழைய பிடிமானம், பழைய எண்ணங்கள் இருக்கும். அதெல்லாம் மாறுறதுக்கு செங்கலாக தான் மாற்ற முடியும். அல்லேலூயா. செங்கலாக உலகத்தின் எண்ணங்கள் போய் செங்கலாக இயேசு கிறிஸ்துக்கான எண்ணங்கள் நம் மனசுலையும் சரி, நம்ம திறந்த வாசல்கள் மூட வேண்டும். அல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரட்சிக்கப்பட்ட டைமில் என்னோட யூடியூப் சேனல்லையும் சரி, என்னோட ஃபோன்லேயும் சரி, சினிமா பாட்டு எல்லாத்தையும் டெலிட் பண்ணேன். அதாவது நான் கேட்கக்கூடிய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பேன், அது எல்லாத்துலேயுமே நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு சில முக்கியமான கிறிஸ்டியன் சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அது மட்டும் தான் கேட்பேன். அல்லேலூயா. அது ஒரு 5-6 வருஷம் தாண்டி போச்சு. அதுக்கப்புறம் இப்போ ப்ராப்ளம் இல்லை. இப்போ எது கேட்டாலும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசு அதை மூடிக்கொள்ளும். அல்லேலூயா. மனக்கண்கள் மூடிக்கொள்ளும். அப்போ அப்படி கிடையாது, மொத்தமாக எல்லாத்தையும் ஷட் பண்ணி வச்சுருந்தேன். அல்லேலூயா. ஒரு சில வருஷங்களுக்கு. அப்போது அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்க வேண்டும், உலகத்தின் சத்தத்தை குறைக்க வேண்டும். அல்லேலூயா. அது செங்கலாக தான் அது நடக்கும். அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கலாம், அதை தரித்து போடு, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கலாம், அதை பிடுங்கி போடு என்று. அல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கையை வெட்டுறதோ கண்ணை பிடுங்கிறதோ இல்லை. அந்த காரியத்தை நீ பண்ணாத, அந்த காரியத்துக்கான வழியில போகாத. அல்லேலூயா. உன் ஃபோன் எனக்கு கிடைஞ்சல இருக்கா, கொஞ்ச நாள் ஃபோனை ஒதுக்கி வை. எது உனக்கு கிடைஞ்சல இருக்கோ அதை ஆஃப் பண்ணி வை அப்படிங்கிறதான். அல்லேலூயா. நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது நம்மளை தொட முடியாது. அல்லேலூயா. அது இல்லாமல் வசனம் சொல்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், ஏனெனில் அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்குள்ளான வார்த்தைகளால் உங்க இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க, அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.